ஹலோ நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் பிரியா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 2025ஆம் ஆண்டு தைப்பூசம் வருது. இந்த கார்த்திகை மாதத்தில் இருந்து கார்த்திகை, மார்கழி, தை வரைக்கும் நிறைய பேர் தைப்பூசத்துக்காக விரதம் இருப்பாங்க. ஸோ இந்த தைப்பூசம் எந்த டேட்டில் வருது, அப்புறம் ஒவ்வொருத்தங்களுக்கும் விரதம் இருக்கும்போது எந்த டேட்டில் தொடங்கினா 48 நாள் விரதம் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு கரெக்டான நாள் தேதியை நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ பீரியட்ஸ் வரவங்களுக்கும் சரி, பீரியட்ஸ் வராமல் இருக்கிறவங்களுக்கும் சரி, எல்லாருக்கும் சேர்த்து இந்த பதிவில் நம்ம அந்த தேதிகளை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எந்த தேதியில் நீங்கள் விரதம் இருக்க தொடங்குனீங்க அப்படின்னா கரெக்டாக 48 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். வேறு எதையும் பற்றி நம்ம பார்க்க போகிறதில்ல, தேதிகளை மட்டும் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்மளுக்கு தைப்பூசம் எத்தனாம் தேதி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தை 29 வருது தைப்பூசம். இங்கிலீஷ்க்கு டேட்டு பார்த்திங்கன்னா 11/2/2025 பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை வருதுங்க தைப்பூசம். தை 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது தைப்பூசம் பிப்ரவரி மாதத்தில். டேட்டை குழப்பிக்காதீங்க. ஸோ இந்த 29ஆம் தேதி தைப்பூசம் வருது. இப்போ நம்ம எந்த தேதியில் தொடங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக 48 நாள் விரதம் வரும்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலான்னு இருக்கோம். இப்போ ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த தடையும் கிடையாது. பெண்களுக்கு தான் இந்த மாதவிடாய் பிரச்சனைகள்லாம் உண்டு. ஸோ ஆண்களுக்கும் இப்போ 48 வயதுக்கு மேலானவங்களுக்கெல்லாம் பீரியட்ஸ் வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்களுக்கும் 48 வயதுக்கு மேலே இருக்கும் பெண்களுக்கும், கொஞ்சம் வயதானவர்களாக இருப்பாங்கள்ல அவங்களுக்கும், அவங்க எந்த நாளில் அவங்களோட அந்த விரதத்தை தொடங்கினாங்கன்னா கரெக்டாக 48 நாள் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மார்கழி 11ஆம் தேதி, மார்கழி மாதம் 11ஆம் தேதி தொடங்குனீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு 48 நாள் வரும். இங்கிலீஷ்க்கு பார்த்திங்கன்னா 26/12/2024 வியாழக்கிழமை வருது. ஸோ அந்த நாளில் நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த தை 29ஆம் தேதி வரும்போது 48 நாள் ஆகிடும். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு 10 நாள் பீரியட்ஸ் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 5 இல்லை 7 நாளாவது இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு 10 நாள் கேப்பு தேவைப்படும். அப்போ ஏற்கனவே நம்ம 48 நாள் விரதம் கூட ஒரு 10 நாள் எக்ஸ்ட்ரா வேணும். அப்போ மொத்தம் 58 நாள். அப்போது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மொத்தம் 58 நாள் தேவைப்படுது. அதாவது ஒரு 40 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள் பீரியட்ஸ் டேட் ஆகும். ஸோ அவங்களுக்கு எந்த தேதியில் விரதம் இருந்தாங்க அப்படின்னா தொடங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு கரெக்டாக தை 29ஆம் தேதி ஆகும்போது 48 நாள் ஆகும். பார்த்திங்கன்னா மார்கழி 1ஆம் தேதி தொடங்கணும். மார்கழி 1ஆம் தேதி தொடங்கினாங்க அப்படின்னா கரெக்டாக அவங்களுக்கு தை 29ஆம் தேதி 48 நாள் ஆகும். இங்கிலீஷுக்கு டேட்டு பார்த்திங்கன்னா 16/12/2024 திங்கட்கிழமை வருது. அப்புறம் ஒரு சில பேருக்கு இப்போ கார்த்திகை மாதம் லாஸ்ட்டில் 30ஆம் தேதி பீரியட்ஸ் ஆகுது. அப்போ கார்த்திகை 30 ஆகி 5 நாள் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது 30ஆம் தேதி தொடங்கி ஒரு மார்கழி 5ஆம் தேதியெல்லாம் முடிஞ்சிருது அப்படின்னா நீங்கள் மார்கழி 6ஆம் தேதியிலேருந்து நீங்கள் விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு மார்கழி 6னா சனிக்கிழமை, இங்கிலீஷ்க்கு டேட்டு 21/12/2024. ஸோ இது 5 நாள் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு, மார்கழி 1னா 10 நாள் பீரியட்ஸு அந்த கேப் இருக்கிறவங்களுக்கு. ஸோ குழப்பிக்காதீங்க. இந்த 3 டேட்லேயும் நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த தைப்பூசத்தன்னைக்கு 48 நாள் ஆகிரும். முதல்ல சொன்ன டேட்டு மார்கழி 11 ஆண்களுக்கும் பீரியட்ஸ் வராத பெண்களுக்கும், ரெண்டாவது சொன்ன டேட்டு மார்கழி 1 10 நாள் பீரியட்ஸ் வரவங்களுக்கு, மூணாவது சொன்ன டேட்டு மார்கழி 6
5 நாள் பீரியட்ஸ் வரும் அவங்களுக்கு. மேக்ஸிமம் எல்லாருக்கும் வந்து 2 பீரியட்ஸ் இல்லைனா 1 பீரியட்ஸ் தான் வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொன்ன இந்த டேட் வந்து உங்களுக்கு வந்து குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்களே உங்கள் பீரியட்ஸ் டேட்டை கேலண்டரில் குறித்து பார்த்துக்கோங்க. கரெக்டாக வந்து எந்த டேட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம தைப்பூசம் டேட்டை வந்து கணக்கு வச்சுட்டு நீங்கள் வந்து நாட்களை வந்து கவுண்ட் பண்ணுங்கள். இடையில வரக்கூடிய உங்கள் பீரியட்ஸ் நாட்கள் வந்து எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கே வந்து அந்த நாட்கள்லாம் தெரிஞ்சிடும். ஸோ வந்து இந்த 48 நாள் விரதம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து இப்போ தான் இருக்கணும்னு வந்து நினச்சி தொடங்கலான்னு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த தேதிகள் வந்து உபயோகமாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இந்த 48 நாட்கள் நம்ம விரதம் இருக்கிறது வந்து சகல புண்ணியங்களையும் வந்து நம்மளுக்கு வந்து சேர்க்கும். அந்த டைமில் வந்து ஒரு சில பேர் வந்து மாலை போடாமல் நான் வந்து விரதம் மட்டும் இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து மாலையும் போட மாட்டாங்க, விரதமும் இருக்க மாட்டாங்க, ஆனால் பூஜைகள் மட்டும் நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பூஜைகள் மட்டும் வைக்க போகிறீங்க அப்படின்னா நான்வெஜ் வந்து எடுக்காமல் நீங்கள் வந்து பூஜை வச்சிங்க அப்படின்னா ரொம்பவும் உங்களுக்கு வந்து நிறைய பலன்கள் வந்து கிடைக்கும். முருகனுக்கு வந்து நான்வெஜ் வந்து ஆகாது. ஸோ அதனால் வந்து நான்வெஜ் எடுக்காமல் அவருக்காக வந்து பூஜை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேண்டிய பலன்களை வந்து கொடுப்பார். உங்களுக்கு வந்து என்னென்ன வேண்டுதலுக்காக பூஜைகள்லாம் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம வந்து தைப்பூசம் வரும்போது நம்ம அந்த பதிவுகளெல்லாம் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இப்போ இந்த டேட் வந்து குழப்பமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவோட பதிவு வந்து உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் பயனுள்ள தகவல்களை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவின் பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி.